ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் நேதாஜி அண்ட் பூவி ஃபேமிலிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு கதாநாயகரான எங்களுடைய விநாயக பெருமானை நாங்கள் எப்படி ஆராதனை பண்ணுறோம் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு அப்படின்ட்டு உங்களுக்கும் காட்டணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். எங்கள் வீட்டில் 2 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. ஒருத்தர் பெரியவர் இவர் தான், அடுத்து வரப்போகிறது சின்னவர் இவர் தான். ஏன்னா இவர் தான் எங்கள் வீட்டில் 2வது கடைக்குட்டி இவர் தான். அதனால தான் நாங்கள் எங்களுடைய வீட்டில் பெரியவர் சின்னவர் அப்படின்னு தான் நாங்கள் சொல்வோம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய விநாயகர் பெருமானை நீங்கள் எப்படிலாம் நீங்கள் சொல்லி அழைப்பீங்க அப்படின்றத என்னுடைய சேனலில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ அதுக்கப்புறமா நான் எத்தனை மணிக்கு இன்றைக்கி தெரியுமா எங்கள் 2 சூப்பர் ஸ்டாரையும் இன்றைக்கி எழுப்பி விட்டேன்னா, அதிகாலையில் 4 மணிக்கே நான் பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டுட்டேன். அதோடு சேர்த்து எங்கள் குட்டி பாப்பாவும் ஒரு பக்கம் எழுந்துட்டாங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கடகடன்னு அவங்களுக்கு தேவையான எல்லா பிரசாதத்தையும் நான் 2 மணிக்கே எழுந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னா எங்களால் பார்த்தீங்கன்னா பாப்பா அங்கே இருக்கிறதுனால பார்க்க முடியாது சாமி கும்பிட்றத. அதனால் சாமி கும்பிட்ற அன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்துப்பேன். பழம் வைக்கிறதுனா லேட்டாகவே எழுந்துப்பேன். பிரசாதம் செய்கிறதுனா மட்டும்தான் சீக்கிரமாகவே எழுந்துப்பேன். எங்கள் வீட்டில் எங்களுடைய சங்கடஹர சதுர்த்தியான நாயகரான விநாயகரை நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்ப்பதற்கும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஏற்படுற தடைகளை நீக்குவதற்கும் நம்மளுடைய கணநாதனை நம்ம அனைவருமே பார்த்திங்கன்னா பூஜிக்கலாம். ஏன்னா எல்லார் வீட்லையுமே பார்த்திங்கன்னா கணபதி பார்த்திங்கன்னா இல்லாதவரே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படிலாம் நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு விநாயகர் எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, அதுவும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார்னு அது பார்த்திங்கன்னா எங்களுடைய விநாயக பெருமான் தான். நீங்களும் நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம எல்லாருமே நான் வேண்டிக்கிட்டேன். அனைவருக்கும் ஏற்படுகின்ற எல்லா வித தடைகளையும் போக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.